ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 12வது சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கொல்கத்தாவில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். जिसे सूक्ष्म व्यायाम शीतलीकरण व्यायाम का नाम से भी बोला जाता है। यहाँ चालन क्रिया अभ्यास शरीर में रक्त संचार को बढ़ाता है और शरीर में गर्माहट लेके आता है। उसके साथ साथ शरीर में लचीलापन उत्पन्न करता है। सर्वप्रथम हम चालन क्रिया से शुरू करेंगे। गर्दन की क्रियाओं का अभ्यास करेंगे। घर सामने पीछे नहीं कोड़ा। இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், தற்போது பொதுமக்களுடன் இணைந்து பிரதமர் மோடி யோகாசனம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பிரதமர் மோடியோட வேறு யாரெல்லாம் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 12வது சர்வதேச யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தற்போது பிரதமர் மோடி கொல்கத்தாவில் நடைபெறும் நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 12வது சர்வதேச யோகா தினம் இன்று இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த 12வது சர்வதேச யோகா தினம் இந்த முறை முக்கிய நிகழ்வு மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோடு என்கிற சாலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முக்கிய ஊர்களில் இந்த முக்கிய நிகழ்வு நடைபெறும். இந்த முறை இந்த நிகழ்வு மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரெட் ரோடு சாலையில் நடைபெறக்கூடிய 12வது சர்வதேச யோகா தின நிகழ்வில் பிரதமர் மோடி பொதுமக்களோடு இணைந்து யோகாசன பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தனுராசனம், பத்மாசனம், தடாசனம், வஜ்ராசனம் இப்படி பல்வேறு விதமான ஆசனங்களை பொதுமக்களோடு இணைந்து அவர் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிகழ்வில் மேற்கு வங்க ஆளுநர் RN ரவி, அதே போல மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி, மத்திய அமைச்சர்கள் பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். பொதுவாக ஜூன் 21ஆம் தேதிக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. அதாவது இந்த வருடத்திலேயே மிக அதிக பகல் நேரம் கொண்ட ஒரு நாள் எது என்று கேட்டால் அது ஜூன் 21 தான். அப்படிப்பட்ட நாள் தான் சர்வதேச யோகா தினமாக அது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளிலே யோகா தினம் கொண்டாடப்படும். இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்பது யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், அதாவது ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்கிற அந்த கருப்பொருளில் இந்த சர்வதேச யோகா தினம் என்பது நடைபெற இருக்கிறது. இது இந்தியாவில் பல்வேறு முக்கியமான நகரங்கள் நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மகாபலிபுரத்திலும் மிகப்பெரிய ஒரு யோகா தின நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதே போல தஞ்சையிலும் மிகப்பெரிய ஒரு யோகா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது போல இந்தியா முழுக்க பல்வேறு முக்கியமான இடங்களில் இந்த யோகா தின நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் துவக்கி வைத்து பிரதமர் மோடி அவர்கள் பேசுகின்ற போது யோகாவை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான விஷயமாக மட்டுமில்லாமல் வருடத்தின் 365 நாளிலும் யோகா பயிற்சியை மேற்கொள்ள நாம் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். யோகா என்பது நமக்கு நெகிழ்வு தன்மையை கொடுக்கிறது. பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டுமின்றி மென்டல் ஃபிட்னஸையும் வழங்குகிறது. நாம் மன அழுத்தமின்றி வாழ்வதற்கும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு யோகா மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வலிக்கிறது. யோகாவை நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக் கொள்வதன் மூலம் நமது முதுமையை இன்னும் சிறப்பானதாக, ஆரோக்கியமானதாக, நோய்கள் இல்லாததாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும் என்று பிரதமர் மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நாளும் யோகா செய்வதை தன்னுடைய அன்றாட ஒரு வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். அவர் வெளிநாடு செல்லாமல் எப்போதெல்லாம் இங்கே இந்தியாவில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் வாரத்தில் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் தன்னுடைய இல்லத்தில் காலை நேரங்களில் யோகா செய்வதை தன்னுடைய வாடிக்கையாக கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட முக்கியமான சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தான் மேற்கு வங்கத்தில் தற்போது அவர் கலந்து கொண்டு இந்த யோகா பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.